ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு, அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஜலிச்சுக்கலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் ஜலிச்சுக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பூண்டு 5 பல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்ச மாவில் 1 டீஸ்பூன் எள்ளு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு 2 டீஸ்பூன், எண்ணெய் சூடு பண்ணி காய்ச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மிளகாத்தூளையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு கல்லில் பக்கோடா அச்சு சேர்த்து அதில் மாவு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுலேயே நம்ம பிழிஞ்சு விட்டு செவக்க வந்ததும் எடுத்துக்கலாம். தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு